தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஆந்திர வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து செவ்வாய்க்கிழமை வட தமிழக மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகில் நிலவக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்காலிலும் செவ்வாய்க்கிழமை இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை வட தமிழகம், தென் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகம், புதுவையில் வரும் 29ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சாலையில் ராட்சத மரம் முறிந்து விழுந்ததில் வடமாநில தொழிலாளர்கள் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பொள்ளாச்சியை அடுத்துள்ள கிணத்துக்கடவு சொலவம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வடமாநிலத்தைச் சேர்ந்த ஜிதேஷ்குமார், உமேஷ்குமார் ஆகியோர் பணியாற்றி வந்தனர். வேலை முடிந்து இருவரும் இருசக்கர வாகனத்தில் தாங்கள் தங்கியிருந்த அறைக்கு திரும்பினர். அப்போது திடீரென சாலையோரம் இருந்த ராட்சத மரம் முறிந்து விழுந்தது. இதில் சிக்கிக்கொண்ட இருவரும் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதேபோல இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த கல்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவரை காவல்துறையினர் மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த 2 பேரின் உடல்களையும் காவல்துறையினர் மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இமாச்சலில் கடும் பனிப்பொழிவால் போக்குவரத்து முடங்கியது. ஹிமாச்சல பிரதேசத்தில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகள் 700 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். வடமாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் கடும் பனி நிலவுகிறது. இதனால் சோலங் மற்றும் அடல் சுரங்க பாதைக்கு இடையேயான சாலையில் 1000 வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டன. போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். இவர்களில் 700 சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதனிடையே ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்க் பகுதியிலும் கடும் பனிப்பொழிவு நிலவியது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். ராஜஸ்தான் மாநிலம் கோட்புட்லியில் 700 அடி ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 3½ வயது குழந்தையை மீட்கும்படி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கிர்த்தபுரா கிராமத்தைச் சேர்ந்த 3½ வயது பெண் குழந்தை சேத்னா சௌத்ரி தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக 700 அடி ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதை கண்ட குழந்தையின் தந்தை பூபேந்திர சௌத்ரி மீட்பு குழுவினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஆழ்துளை கிணற்றில் சிக்கிக் கொண்ட குழந்தையை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல் கட்ட தகவலின்படி 700 அடி ஆழம் கொண்ட ஆழ்துளை கிணற்றில் 150வது அடியில் குழந்தை சிக்கிக் கொண்டுள்ளதாக மீட்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். குழாய் மூலம் சிறுமிக்கு ஆக்சிஜன் வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஆழ்துளை கிணறு குறுகலாக இருப்பதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து JCB இயந்திரம் மூலம் பக்கவாட்டில் துளையிட்டு சிறுமியை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர்.